அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் தந்து இதில் ஏராளமான நற்குணங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நெருக்கமான நபிமார்களை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இந்த வகையில் அவ்வாறான நற்குணங்களை வாழ்க்கையில் நாம் அலங்கரித்துக் கொள்வதன் ஊடாக உலகத்திலும் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள், நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய அன்புக்கும் அல்லாஹுடைய நெருக்கத்துக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கும் உட்பட்டவர்களாக உயர்ந்த அந்தஸ்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார். அந்த அடிப்படையில் இன்றைய ஃபத்வா பிரசங்கத்தில் நிதானம், சகிப்புத்தன்மை என்ற தலைப்பை உங்களுடன் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, சகிப்புத்தன்மை என்பது, நிதானம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமங்களில் அல்லாஹுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. வகான அல்லாஹு அலீமன் ஹலீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் அவனை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவன் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் முன்வைக்கிறார். அதே போன்று அல்லாஹுக்கு நெருக்கமான நபிமார்கள், ரசூல்மார்களை பற்றி அவரிடம் காணப்பட்ட உயர்ந்த நற்குணங்களில் பண்புகளை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் விவரிக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களும் நிதானம் உள்ளவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக எங்களுடன் உரையாடுகிறார். ஹதரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரம் இன்ன இப்ராஹீம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். ஹதரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, நிதானம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய நேரம் ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்களாக அந்த பண்பை தனது வாழ்க்கையில் அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு நேரடியாக உரையாடி கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் வாழ்க்கையில் அனைத்து துறை சார்ந்தவர்களும் அவரவர்களுடைய துறைகளில் நிதானம் என்பது, பொறுமை என்பது, சகிப்புத்தன்மை என்பது வாழ்க்கையின் அனைத்து வெற்றிகளுக்கும் அது வேறாக பிரதானமான ஒரு அம்சமாக, அடிப்படையான அம்சமாக காணப்படுகிறது. யார் நிதானத்தை, சகிப்புத்தன்மையை, பொறுமையை இழந்து விடுகிறார்களோ ஏராளமான கை சேதங்களையும், ஏராளமான நஷ்டங்களையும், ஏராளமான தோல்விகளையும் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் என்பதில் எந்தவித ஐயமும் சந்தேகம் கிடையாது. ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஏராளமான நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் நிதானம் உள்ளவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, பொறுமையுள்ளவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில், சகவாசத்தில் இருந்து உருவான அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் மிகவும் நிதானம், பொறுமையுள்ளவர்களாக, சகிப்புத்தன்மையுள்ளவர்களாக வாழ்க்கை நடாத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை உலகத்தினுடைய தலைவர்களாக, தலை சிறந்தவர்களாக, உலகத்தினுடைய அனைத்து கண்ணியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த ஏராளமான வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். ஹதரத் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஏழை சஹாபியாக இருந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏழ்மையிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய, பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய, கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சஹாபியாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்தான் என்பது வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாயித் இப்னு ஹுஜர் என்ற யமன் நாட்டினுடைய அரச பரம்பரையை சார்ந்தவர். அவர் இஸ்லாத்தை தழுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வாயில் இப்னு ஹுஜூர் இஸ்லாத்தை தழுவ இருக்கிறார், அவரை மதீனா முனவ்வராவுக்கு வருகை தர இருக்கிறார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலேயே பிரஸ்தாபிக்கிறார்கள். பின்னால வாயில் இப்னு ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனா முனவ்வராவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்தில் விசேடமான விரிப்பை விரித்து அவர்களை உட்கார வைத்து அவர்களை வரவேற்றார்கள். ஹாதா வாயில் இப்னு ஹுஜூர் கத் ஜாஅக்கும் மின் பிலாதின் பஈதா மின் பிலாதி ஹதரமௌத் தாயியன் கைர முக்ரஹ் அப்னாஇ பகியத்தில் முலூக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாயில் இப்னு ஹுஜூர் தூர இடத்திலிருந்து யமன் நாட்டிலிருந்து அவர் வழிபட்டவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு துடிப்போடு அரச பரம்பரையை சார்ந்த இந்த வாயில் இப்னு ஹுஜூர் என்னிடத்திலே வருகை தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இப்னு ஹுஜூர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா வாயில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஃபீ வலதி வஃபீ வலதி வலதி. வாயில் இப்னு ஹுஜூர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் வாயில் இப்னு ஹுஜூர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவில் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் குடியிருப்பதற்காக ஒரு காணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அந்த காணியை மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கான இருப்பிடத்தை காட்டிக் கொடுப்பதற்காக ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை அவர்களுக்கு வழிகாட்டியாக அனுப்புகிறார்கள். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வாயில் இப்னு ஹுஜூர் அவர்கள் வெளியில் வந்து அவருடைய ஒட்டகத்தில் ஏறுகிறார்கள். கடினமான உஷ்ணமான நேரமாக இருக்கிறது. மக்கா மதீனாவுடைய சூட்டை அனைவர்களும் விளங்கியிருக்கிறோம். ரொம்ப சூடான சமருடைய காலமாக இருக்கிறது. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பரம ஏழையாக இருந்தார்கள். தன்னுடைய காலில் கூட செருப்பு கூட இல்லை. எனவே ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வாயில் இப்னு ஹுஜூர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஒட்டகத்துக்கு பின்னால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக எந்த இடத்தை என்னிடம் சொன்னார்களோ அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டித் தருகிறேன். வாயில் இப்னு ஹுஜூர் அரச பரம்பரையை சார்ந்தவர். எனவே இவர் சொல்லுகிறார், வலஸ்த மின் அர்தாபில் முலூக். அரசர்களுடைய வாகனங்களில் ஏறுவதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்ணியம், அதுக்கு ஒரு உயர்வு, அதுக்கு ஒரு அந்தஸ்து தேவை. நீ அவ்வாறான அந்தஸ்து உடையவராக இல்லை, எனவே உன்னை எனது ஒட்டகத்தில் ஏற்ற முடியாது, மறுத்து விடுகிறார். ஹதரத் முஆவியா அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார், நிதான உடையவர்களாக இருக்கிறார். சொல்லுகிறார்கள், அல்கி இலைய ஹிதா அதவக்க பிஹி ஹர் ஷம்ஸ். சொல்லுகிறார்கள், உங்களுடைய செருப்பை தாருங்கள், இந்த செருப்பை அணிந்து கொண்டு இந்த சூரியனுடைய சூட்டிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும், செருப்பை தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரம் அவர் மறுத்து விடுகிறார். வலஸ்த மிம்மன் தல்பஸ் லிபாஸல் முலூக். அரசர்கள் அணிந்த செருப்பை அணிவதற்கும் ஒரு தகுதி தேவை, ஒரு அந்தஸ்து தேவை. எனவே உனக்கு தர முடியாது, செருப்பை கூட கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். அதையும் பொறுத்துக் கொள்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜூர் சொல்லுகிறார், எனது ஒட்டகத்தினுடைய நிழலுக்கு கீழால் நீ நடந்து வா என்று அவர்களுக்கு உத்தரவிட முஆவியா அவர்கள் பொறுத்து கொண்டு நிதானம் உடையவர்களாக, சகிப்புத்தன்மை உடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்திலே எந்த இடத்தில் அவருக்காக வாழ்வதற்காக இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்தை காட்டிக் கொடுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் முஆவியா அவர்களை ஒரு காலத்தில் அமீர் முஃமினீனாக, ஜனாதிபதியாக அவர்களுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வாயில் இப்னு ஹுஜூர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக மன்னருடைய இடத்துக்கு அவர்கள் வருகை தருகிறார்கள். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வாயில் இப்னு ஹுஜூர் ரலியல்லாஹு அவர்களை தனக்கு பக்கத்தில் தனது கட்டிலில் கண்ணியமாக உட்கார வைத்து கேட்கிறார்கள், அஸ்ஸரீரி ஹாதா அஃலல் அம் லஹுரு நாகதி. கேட்கிறார்கள், நான்
என்னுடைய இந்த கட்டில் இருக்கிறதே, இந்த தர்பார்ல நீங்க உட்கார்ந்திருக்கிறீர்கள், இந்த இடம் சிறந்ததா? ஒரு காலத்தில் உங்களுடைய ஒட்டகத்துக்கு பின்னால் ஏற்றுவதற்கு கூட நான் தகுதியில்லை என்று சொன்னீர்களே, அது சிறந்ததா என்று வினவக்கூடிய நேரம் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, நான் அந்த காலத்தில் குந்து ஹதீஸ அஹதின் பில் ஜாஹிலியா வ குஃப்ரின், நான் ஒரு ஜாஹிலியத்தில் குஃப்ரில் வாழ்ந்தவன். எனவே அன்றைய காலம் ஜாஹிலியத்தினுடைய பழக்க வழக்கம் இருந்தது. ஆனால் ஃபகத் அத்தான அல்லாஹுல் யௌம் பில் இஸ்லாம், அல்லாஹ் இன்று இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இஸ்லாத்தில் இருந்திருந்தால் நான் அவ்வாறு செய்திருக்க மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் மன்னிப்பு கோரினார். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், சகிப்பு தன்மை உள்ளவர்களாக, நிதானம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை அந்த நாட்டுக்கு அமீர் முஃமினீனாக அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியங்களை அல்லாஹ் உயர்த்தினான். இன்று நாம் பொறுமை இழந்து விடுகிறோம். சகிப்புத்தன்மை, நிதானம், தூர சிந்தனை இல்லாத நாடி வாழ்க்கையில் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில் இருக்கலாம். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள், கணவனிடத்தில் மனைவியிடத்தில் நிதானம் இல்லை, பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. அது தலாக்கில, விவாகரத்தில் போகக்கூடிய ஏராளமான வரலாறுகளை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாளியும் ஒரு தொழில் அதிபரும் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இடையில் இடம்பெறக்கூடிய ஏராளமான வரலாறுகள். நிதானத்தை இழக்குகிறோம், பொறுமையை இழந்து விடுகிறோம், சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க தவறிவிடுகிறோம். அதனுடைய விளைவாக எமது நிறுவனங்களில், தொழில் நிறுவனங்களில் தகுதியான, ஆளுமையுள்ள, திறமையுள்ள, வழிநடத்தக்கூடிய ஏராளமான வளவாளர்களை இழந்துவிடக்கூடிய சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நிதானம் என்பது இஸ்லாத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமாக எமது வாழ்க்கையில் ஆடையாக அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை நாளை கியாமத்துடைய நாளில் தர இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஷுஅபுல் ஈமான் போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது, நாளை கியாமத்துடைய நாளையில் இதா ஜமஅ அல்லாஹுல் ஹலாயிக யௌமல் கியாமா நாதா முனாதி மினஸ் ஸமா, கியாமத்துடைய நாளையில் அனைத்து மக்களையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டக்கூடிய நேரம் ஒரு மலக்கு அங்கு விசேடமாக அழைப்பார். ஐன அஹ்லுல் ஃபத்ல், சிறப்புடையவர்கள் எங்கே என்று அந்த மைதானில் கோடான கோடி மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு கூட்டம் விழுந்து செல்வார்கள். சுவர்க்கத்துக்கு வேகமாக போய் கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தினரை வழிமறித்து மலக்குமார்கள் கேட்பார்கள், நீங்கள் யார்? ரொம்ப வேகமாக சுவர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்களே, நீங்க யார்? அவர்கள் சொல்லுவார்கள், அஹ்லுல் ஃபத்ல், நாம் அஹ்லுல் ஃபத்லை சார்ந்தவர்கள். மலக்குமார்கள் கேள்வி எழுப்புவார்கள், அஹ்லுல் ஃபத்ல் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரம் அந்த மக்கள் சொல்லுவார்கள், இதா லுலிம்னா சபர்னா, உலகத்தில் அநியாயம் அறிவிக்கப்படக்கூடிய நேரம் பொறுமையை கடைபிடித்தது, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். வைதா உஸிய இலைனா ஹலும்னா, எங்கள் பக்கம் கெடுதிகள் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நாம் நிதானத்தை, சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அல்லாஹ் அதனுடைய பின்னணியில் தான் இந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் எங்களுக்கு அஹ்லுல் ஃபத்ல், அஹ்லுல் அஃப், மன்னிக்கக்கூடிய நிதானம் உள்ளவர்கள் என்ற பட்டியலில் இணைத்து அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று பதில் கூறக்கூடிய உயர்ந்த சிறந்த அந்தஸ்துகளை நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறார். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஊழியர்களாக இருக்கலாம், எங்களுக்கு கீழால் இருந்து வேலை செய்யக்கூடிய ஏராளமான பணியாளர்கள், அவர்களுடைய விடயத்தில் கூட நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். திருமிதி அபுதாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் கம் அஃபு அனில் ஹாதிம், என்னுடைய ஊழியர் இவரை ஒரு நாளைக்கு நான் எத்தனை விடுத்த மன்னிக்க வேண்டும்? மடத்தனமாக சில நேரங்களில் தவறளித்து விடுகிறார்கள், இவர்களை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேள்வி எழுப்பிய நேரம்
ஃபஸமத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை கடைபிடித்தார்கள். மீண்டும் கேள்வி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது விடுத்தம் கேட்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபு 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் மன்னிக்க வேண்டும் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்றால், சில நேரங்கள் எமது ஊழியர்கள் எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தவறளித்து விட்டால் எமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சொல்ல முடியாது. மேலான நண்பர்களே, அந்த ஊழியருடைய உள்ளங்கள் உடைந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலையை, அந்த மனக்குமரல்களை, மனத்தாக்கங்களை வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாமல் அவர்கள் உள்ளத்தில் இருந்து அவர்களுடைய கண்களால் வடியக்கூடிய கண்ணீரும் எமது வாழ்க்கையை தலகீழாக மாற்றிவிடும். உயர்ந்த நியமத்துகளை உலகத்தில் இழக்கக்கூடிய அபாக்கிய நிலைக்கு மாற்றிவிடும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தாரிஹ் பக்தாத் என்ற கிரந்தத்தில் அல்லாமா ஹதீப் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பக்தாதில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை அவர்கள் ஒரு படிப்பினைக்காக தனது கிதாபிலே எழுதுகிறார்கள். ஒரு நாள் கணவன் மனைவி புதுமண தம்பதிகள் அவர்களுடைய முதலிரவு நேரம் விசேடமான உணவுகள், உணவு தட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, பழங்கள், உணவுகள் அனைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் உணவை உண்ணுவதற்காக கணவனும் மனைவியும் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. மனைவி திறக்குகிறார். ஒரு ஏழை மனிதர், ஒரு மிஸ்கீன் வீட்டினுடைய வாசல் படியில் வந்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணவில் என்னையும் பசியார வையுங்கள், எனக்கும் உணவளியுங்கள் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய நேரம், மனைவி இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு தன்னுடைய கணவரிடத்தில் அதை முன்வைக்கக்கூடிய நேரம், கணவர் சொல்லுகிறார், இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கணவர் சொல்லிவிடுகிறார். மனைவி கணவனுடைய உத்தரவை ஏற்று அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்து விட்டு கதவை அடைத்து விட்டு அந்த பெண்மணி மனைவி அழ ஆரம்பிக்கிறார். கதறி கதறி கண்களால் கண்ணீர் வடிகிறது. கணவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறீர்கள்? இன்றைய நாள் ஒரு சிறப்பான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கூட சாப்பிடாமல் வந்த ஏழையினுடைய பசியை போக்குவதற்காக அனைத்து உணவுகளையும் கொடுத்து விட்டோம். சந்தோஷப்பட வேண்டிய இந்த நாளில் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த மனைவி சொன்ன ஆச்சரியமான சம்பவம். அந்த பெண்மணி சொல்லுகிறார், உங்களை நான் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இன்று வந்த மிஸ்கீன் இருக்கிறாரே, இவர்தான் என்னுடைய முதல் கணவராக இருந்தார். இவர்தான் என்னுடைய முதல் கணவர். இந்த கணவர் அவருடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இதே போன்று அவருடைய முதல் இரவில் அவருடைய வீட்டில் உணவை உண்ணுவதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் ஒரு ஏழை, ஒரு மிஸ்கீன் அவருடைய வீட்டை தட்டக்கூடிய நேரம், அவர்தான் எழுந்து வீட்டினுடைய கதவை திறந்து வெளியிலே போகக்கூடிய நேரம், ஒரு ஏழை மிஸ்கீன் எனக்கு உணவளியுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரம், நிதானம் இழந்து, பொறுமையை இழந்து, சகிப்புத்தன்மையை இழந்து அந்த மிஸ்கீனை லரபஹு வ தரதஹு வ சப்பஹு, அவரை அடித்து அவரை ஏசி வீட்டிலிருந்து வெளியிலே போட்டு விட்டார். கொஞ்ச நாள் போகல, கொஞ்சம் காலம் போகல, என்னுடைய கணவருடைய நிலைமை வித்தியாசமாக மாறிவிட்டது. அவரோடு வாழ முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டது. என்னுடைய தாயும் தந்தையும் அவரிடம் இருந்து ஃபர்ஸ்ட் நிக்காகை பிரித்து கொண்டோம். அவர்தான் அந்த ஊரில் தனவந்தராக இருந்தவர் தான் இன்றைய நாள் இந்த இடத்திலே வந்து எங்களிடத்தில் அதாவது உணவை கேட்டுக்கொண்டு போகிறார் என்ற தகவலை சொல்லக்கூடிய நேரம், இந்த இரண்டாவது கணவர் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், அது யாரும் அல்ல, அது நான் தான் அன்றைய நாளிலே அந்த வீட்டுக்கு வந்து தனக்கு உணவளிக்குமாறு வேண்டிக் கொள்ளக்கூடிய நேரம், உங்களுடைய முதல் கணவர் என்னை ஏசி, என்னை விரட்டி, என்னை அடித்து போகக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினேன், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன். அல்லாஹ் என்னை சிறந்தவனாக அனைத்து நியமத்துகளையும் தந்து அவருடைய மனைவி என்னுடைய மனைவியாக ஆக்கிவிட்டான் என்று கூறுகிறார்.
இல்ல நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், நிதானம் என்பது, பொறுமை என்பது, சகிப்புத்தன்மை என்பது வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் நாம் எவ்வளவு வேலை படுக்கலாக இருந்தாலும் நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. எங்களை அறியாமல் சில நேரங்களில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எமது வாழ்க்கை தலகீழாக மாற்றிவிடக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமைந்துவிடும் என்பதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலைமை ஒவ்வொருவர்களும் இதை தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எத்தனை கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அந்த நிதானத்தின் ஊடாக கெட்டவர்களாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களையும் அவருடைய உள்ளத்திலும் இஸ்லாத்தினுடைய உணர்வை, இஸ்லாத்தினுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுத்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த நிதானம் நாங்க பார்க்கலாம். ஹுனைனுடைய யுத்தத்தில் ஹிஜ்ரி 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் சில வாலிபர்கள் அதானை சொல்லி அதை விமர்சித்தார்கள், அதை கொச்சைப்படுத்தினார்கள், கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள், கொச்சைப்படுத்திய அனைவர்களையும் பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிடக்கூடிய நேரம் அதில் விசேடமாக அன்றைய மக்கத்திலே வாழ்ந்த அபு மஹ்தூரா என்ற 16 வயதை சார்ந்த ஒரு வாலிபர் தான் அதானை கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தார். அங்கு அனைவர்களையும் சிறைப்பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யார் அதானை கொச்சைப்படுத்தியவர் யார் என்று சொல்லக்கூடிய நேரம் அங்கிருந்த ஏனைய குஃபார்களும் அபு மஹ்தூரா என்ற அந்த வாலிபரை காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று, மேலான நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிதானத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தூர சிந்தனையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மஹ்தூரா காஃபிராக இருக்கிறார், அவரை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கையினூடாக தலையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் தடவுகிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முபாரக்கான கை அந்த வாலிபருடைய உடம்பில் பட்டதுதான் தாமதம். அவர் பயந்தார், நடுங்கினார். தான் சிறைபிடிக்கப்பட்டு விடுவோமோ, தனக்கு உயிராபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய உணர்வியல் ஏற்படுத்துகிறார். எவ்வளவு இஸ்லாத்துக்கு ஒரு பாரதூரமான விடயம், நிதானத்தை கடைபிடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தில் இருந்து நெஞ்சு வரைக்கும், தொப்புள் குழி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான கையினால் தடவி விட்டு அந்த வாலிபரை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லின், அதான் சொல்லு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரம் அந்த வாலிபர் அதானை அழகிய குரலிலே சொல்ல ஆரம்பிக்கிறார். அதானை கேவலப்படுத்தியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறார்கள். முஅல்லினு மஸ்ஜிதுல் ஹரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 16 வயதுல அந்த மக்கா ஹரம் ஷரீஃபில அதான் சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அந்த வாலிபருக்கு கொடுத்தான் என்றால், மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர், இது நிதானம், தூர சிந்தனை, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாற்றக்கூடிய அந்த பண்புதான் நிதானம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு வாலிபர், முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது, ஒரு வாலிபர் வருகிறார், வந்து கேட்கிறார், அத்தாதல்லி பிஸினா, யா ரசூலுல்லாஹ், ஜினா செய்வதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கிருந்து குழுமியிருந்த சஹாபாக்கள் ஃபஸஜரூஹு, அவரை எச்சரிக்கை செய்கிறார்கள், அவரை கடினமாக பார்க்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை என்னிடம் கிட்ட அலையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வாலிபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் கொண்டு வரப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்துஹிப்பு லி உம்மிக், வாலிபரை பார்த்து சொன்னாங்க, நீங்க இதோ உங்களோட தாயிடம் ஜினா செய்வதற்கு விரும்பீர்களா? லா வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், விரும்ப மாட்டேன். பின்னால கேட்கிறார், துஹிப்பு லி பின்திக், உங்களோட மகளோட செய்வதற்கு விரும்பீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். அத்துஹிப்பு லி உக்திக், உங்களோட சகோதரி செய்வதற்கு விரும்பீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். அத்துஹிப்பு லி காலத்திக்கு அம்மத்திக்கு, உங்களோட சாட்சியோட உங்களோட மாமியோட செய்வதற்கு நீங்க விரும்புவீர்களா? இல்லை யா ரசூல். 5 பெண்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரம் அந்த வாலிபர், இல்லை யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முபாரக்கான கையை அந்த வாலிபருடைய நெஞ்சிலே வைத்து, அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு, யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய கல்பை சுத்தமாக ஆக்கிவிடு,
வஹஸின் ஃபர்ஜஹு, இவருடைய மர்மஸ்தானத்தை யா அல்லாஹ் பாதுகாத்திடு. வக்ஃபிர் தம்பஹு, இந்த வாலிபருடைய பாவத்தை மன்னித்திரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நிதானமாக துஆ செய்கிறார்கள். ரிவாயத்தில் வருகிறது, அந்த வாலிபருக்கு அதுக்கு பின்னால அந்த ஜினாவை போன்ற ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் தன்னுடைய உள்ளத்தில் அது போன்ற ஒரு வெறுப்பு இருக்கவில்லை என்று ஹதீஸிலே சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நிதானம் கெட்டவர்களையும் பரிசுத்தமாக ஆக்கி வைக்கக்கூடிய நல்லவர்களாக மாற்றக்கூடிய உயர்ந்த தன்மை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிதானத்தை இழந்ததனுடைய விளைவுகள்தான் இன்று வாழ்க்கையில் ஏராளமான வளங்களை நாம் இழந்து விடுகிறோம். பல மன குமரல்களை, மன வெடிப்புகளை, பல நஷ்டங்களை, பல கை சேதங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நிதானத்தை கடைபிடித்து நாம் அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அடையக்கூடிய நல்ல அடியார்களில் அல்லாஹ் எங்களை இணைத்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம் வாழும் காலத்தில் உனக்கு முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லவர்களாக, அபரார்களாக, முஹ்சினீன்களாக, ஷாக்கிரீன்களாக, லாக்கிரீன்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். அத்தகியாக்களாக, உன்னை அஞ்சி வலுப்படக்கூடிய நல்ல தலை சிறந்தவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். நபிமார்களுக்கு என்னென்ன பண்புகளை நீ அலங்கரித்தாயோ அந்த பண்புகளை எமது வாழ்க்கையில் கடைபிடித்து உனக்கு விருப்பமான, உனக்கு சிறந்த நெல்லடியார்களாக இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தையும் நாளை மறுமையில் உன்னிடத்திலே உயர்ந்த தரஜாக்களை, அந்தஸ்துகளை அடைவதற்கு தௌஃபீக் செய்தீர் யா அல்லாஹ். காசாவுடைய மக்களுக்காக உன்னிடத்திலே மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் விடுவை கொடுத்தது யா அல்லாஹ். பலர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் யா அல்லாஹ். வாலிபர்கள், யுவதிகள், சிறார்கள் அனைத்து குடும்பங்களையும் இழந்து அனாதரவற்றவர்களாக இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறார்களுக்கு யா அல்லாஹ் நீயே நசீராக, உதவியாளராக அந்த நாட்டை யா அல்லாஹ், அந்த ஷாமுடைய பகுதியை கீழும் மேலும் உனது விசேட மலாயிக்காமார்களை கொண்டு யா அல்லாஹ் நீ பாதுகாத்தது யா அல்லாஹ். அந்த மக்களுக்காக தஹஜ்ஜத்திலும் ஏனைய தொழுகையிலும் ஹத்முல் குர்ஆனுக்கு பின்னால, திக்ருக்கு பின்னால உன்னிடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக எங்களுக்கும் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அந்த குதுஸிலே சென்று 2 ரக்காத் தொழக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்து எங்களுடைய மௌத்தை கலிமாவோடு யா அல்லாஹ் ஜன்னத்துல் பகீலே அடக்கம் செய்யப்படக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தந்தல்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.